தமிழ் தீபாவளி ஈரோடு மாவட்டத்தில் எல்லாமே ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் என் மேலே கேஸை கொடுக்குறேன், போய் கேஸை கொடுத்து மொத தப்பு பண்ண மாதிரி ரெண்டாவது தப்பு பண்ணணும்னு சொல்லி எல்லோரும் உங்களை வச்சு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இங்கே வாரு, நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. பெரியசாமிக்கு தப்பு செஞ்சுட்டான். தப்பு செஞ்ச தண்டனை வாங்கி தான் நான் கொடுத்தா ஆகணும். எவ்வளோ பெரிய ஆளுமயிராக இருந்தாலும் நான் விடமாட்டேன். என்னை பொறுத்தளவுக்கு நியாயம்னா நியாயம், உண்மைன்னா உண்மை. எனக்கு தீர்ப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே. அதுக்குன்னு போலீஸ்காரங்க தப்பிக்கணும்னு சொல்லி உங்கள் ஊர் ஸ்டேஷன்லேயே இல்லை ஏகப்பட்ட கேஸ் என் மேலே போய் கேஸை கொடுத்துட்ருக்காங்களா? கொடுக்க சொல்லியிருக்கீங்களா? பெரியசாமி சப்போர்ட்டுக்கு நான் நின்னேன்னா எல்லோரும் சேர்ந்து பெரியசாமி மேலே என் மேலே கேஸை கொடுத்து சொல்லி மறுபடியும் மீண்டும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லி என்னை வெட்டி எறியணும்னு சொல்லி கேஸ் கொடுத்துட்ருக்காங்களா? சொல்லு. ஈரோடு மாவட்டத்திலேயே நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஈரோட்லேயே இறங்கும்போது, பஸ்ஸை விட்டு இறங்கும்போது எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சூர்யா பேக்கரியில் பிரச்சனை எல்லாம் உட்காந்து பேசி வச்சு இந்த போலீஸ்காரங்க பொம்மை வேஷம் போட்டு என்னை வெட்டி எறியுதா சொல்லி எல்லா கவுண்டர்களும், என் ஊர் கவுண்டர்களும் சரி, சென்னிமலை சேர்ந்து கவுண்டர்களும் சரி, எல்லாருமே என் வாழ்க்கைக்கு எடுத்தது இல்லாமல் நீ வனிதாவையும் என் கூட வாழ விடாமல், தமிழையும் உன்னையும் என்னையும் வாழ விடாமல், என் மாரியம்மாலையும் என் கூட வாழ விடாமல் எல்லா போலீஸ்காரங்களையும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? எனக்கு எப்போ தெரியும்னு பார்த்து ஆண்டவன் எனக்கு ஒரு எப்பயுமே இருக்கான். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு உண்மை சொல்லிடுறாங்க. தன் வாயை தான் உண்மை வெளியே வருது. நான் இப்போயும் நான் சொல்கிறேன், தமிழும் வனிதான் உங்களுக்காக தான் நான் சாமி கும்பிட்றேன். விளக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எவன் என் பாவத்தை கையேந்தினாங்களோ அத்தான் நான் வேறுமே நாசமாக போகணும்னு சொல்லி தான் போட்டுட்ருக்கிறேன். ஒன்றை தவிர ஒன்றையுமே என் அக்கா குடும்பத்தை தவிர மீதி எவ்வளோ இருந்தாலும் தப்பு செஞ்சுருந்தாலும் எல்லாம் நாசமாக போகணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கிறேன். இன்னமும் அப்படித்தான். நான் சந்தோஷமாக எப்படி வாழ்ந்தவன், எப்படி இருந்தவன். ஏண்டி எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் படியே நான் ஏறாமல் என்னை ஏறக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு என் மனசாட்சியோடு நான் இருந்தேன். என்னை போலீஸ் ஸ்டேஷனை கூட்டிகிட்டு போனதும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே எல்லா கமண்டனும் தாய்வழிகளையும் சேர்ந்து சொல்கிறேன். எல்லோரும் சேர்ந்து மிரட்டி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் என்னை மருந்து குடிக்க வச்சு என்னால் இப்போ ஹாஸ்பிட்டலில் கூட சரியான ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாத நிலைமையில் நான் இருக்கேன் தெரிஞ்சு இன்னமும் நீ சென்னிமலையில் தமிழ் தீபா வனிதா எங்கள் அக்காலன்னு எல்லாம் அங்கே உட்காந்து வச்சுருக்கிறீங்களே. தப்பு செஞ்சவங்க நீங்கள். எல்லா கவுண்டனும் இப்போயும் நான் சொல்கிறேன், ஏன் முன்னாடி வனிதா தமிழ் என் கூட வாழ்ந்தே ஆகணும், வாழணும். வாழ மாட்டேன், பிடிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு வனிதாவில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்து போலீஸ் ஸ்டேஷனை அது இதையும் சொல்லி எஃப்சி வரைக்கும் போனாலே என்னை எவனும் ஒன்றும் மயிரை கூட கொடுக்க முடியாது. சரியா? என் மேலே போய் கேஸை கொடுத்து வேலூர் சென்னிமலை ஸ்டேஷன்லேயும் எல்லா பக்கம் என் மேலே நிறைய கேஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கொடுத்து எத்தனை குடும்பம் கொடுக்குறோம் அத்தனை குடும்பமும் மண் உருப்பட்டாலும் அந்த குடும்பம் ஈத்து பேத்துன்னு எல்லாம் நாசமாக போயிடும். ஏன் பொண்டாட்டி தமிழ் வனிதாவும் என் கூட பிழைக்கு வந்தால் முடிஞ்சு போச்சு. தேன்மொழி தமிழ் கடத்துலையும் வனிதா கடத்துலையும் தேன்மொழி கடத்துலையும் என் தாலி ஏறினா வேலையே முடிஞ்சுது. பெரியசாமி காவண்டர்னா செருப்பு கழட்டி அடிப்பேன். எங்கள் ஊர் காவண்டர்களையும் எல்லா காவண்டர்லையும் சேர்ந்து எல்லா காவண்டர் தாய்வழியும் சேர்ந்து என்னை இத்தனை வருஷமாக வாழ விடாமல் நான் கேஸை கொடுத்தாலும் எடுக்க முடியாமல் எல்லா காவண்டர் தாய்வழி மாவனும் அம்மாவை வாக்கணுங்கன்னு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பத்திராட்டம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? தட்டி கேட்க ஆள் இல்லைண்ணா. நான் இப்போயும் சொல்கிறேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். சொன்ன வார்த்தை காப்பாற்ற தப்பு எங்கே இருந்தால் தட்டி கேட்குறவனா நிற்பேன். இப்போ என் வயிற்று வழியாக துடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். என் பொண்டாட்டி வனிதாவும் தமிழ் விஜயா சென்னிமலையில் இருக்க அத்தனை பேர்த்துக்கு தெரிஞ்சிருந்து என்னை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க.